வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம் சேவை. இந்த வீடியோவில் நீட் 2026 அப்ளை பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம் மிஸ் மேட்ச். சப்போஸ் உங்கள் ஆதாரில் வேறு நேம் அண்ட் 10th மார்க் லிஸ்ட்டில் வேறு நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற நேமையே என்டர் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட் ஃபைல் சைஸ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட லைவ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோனில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி நல்ல லைட்டிங்கில் வச்சு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் அது வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னா 10 கேபிலேருந்து 200 கேபி வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில், ஜேபிஜி ஆர் ஜேபெக் ஃபார்மேட்டில். அடுத்து ஒயிட் பேப்பரில் 10 விரலில் இங்க் பேடில் நீங்கள் இங்க் வச்சு தம்பு வச்சு நீங்கள் அந்த ஃபுல் சைஸ் லேண்ட்ஸ்கேப் பேப்பரில் வந்து நீங்கள் கிளியராக தெரிகிற மாதிரி நீங்கள் தம்பு வச்சு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கேபிலேருந்து 200 கேபி வரைக்கும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுருக்கணும். இதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து சிக்னேச்சரை வந்து 10 கேபி to 100 கேபியில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட்டை வந்து 50 கேபி to 300 கேபியாக வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 10th மார்க் ஷீட்டையும் பிடிஎஃபாக 50 கேபி to 300 கேபியில் வச்சுக்கோங்க. கிளாஸ் 10th சர்டிஃபிகேட்னு ஒரு டாக்குமெண்ட் கேட்கும். இதுக்கு வந்து உங்களோட டிசி 10th படிக்கும்போது நீங்கள் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட டிசி இருக்கும். அப்படி டிசி இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதோட சைஸும் 50 கேபி to 300 கேபி. அடுத்து அட்ரஸ் அண்ட் ஐடென்டி ப்ரூஃப்க்கு நீங்கள் ஆதாரையே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து 50 கேபி to 300 கேபி. அண்ட் ஐடென்டி ப்ரூஃப்க்கு வந்து 10 கேபி to 200 கேபியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.